இருமொழி கல்விக் கொள்கை மாணவர்களின் தரத்தை உயர்த்துவதற்கு அல்ல, திராவிட மாடலை தூக்கி பிடிக்க. அண்ணாமலை ஆவேசம். வணக்கம் நண்பர்களே. தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மத்திய அரசின் தேசிய கல்விக் கொள்கையை எதிர்க்க வேண்டும் என்பதற்காகவே தமிழ், ஆங்கிலம் என இருமொழி கல்விக் கொள்கையை நடைமுறைப்படுத்தியிருக்கிறார். அதிலும் தற்போது 10, 12ஆம் வகுப்புகளுக்கு மட்டுமே பொதுத் தேர்வு, 11ஆம் வகுப்புக்கு பொதுத் தேர்வு ரத்து செய்யப்படுவதாக அறிவித்திருக்கிறார். அதோடு 8ஆம் வகுப்பு வரை கட்டாய தேர்ச்சி என்றும் கொண்டு வந்திருக்கிறார். ஆனால் அவர் கொண்டு வந்துள்ள இருமொழி கல்விக் கொள்கை கடுமையான விமர்சனங்களை சந்தித்து வருகிறது. இதுகுறித்து பாஜகவின் அண்ணாமலை வெளியிட்டுள்ள ஒரு செய்தியில், மத்திய அரசின் கல்விக் கொள்கை மிகச் சிறப்பாக இருப்பதாக பாஜக ஆட்சி செய்யாத மாநிலங்கள் கூட அதை நடைமுறைக்கு கொண்டு வந்துள்ளார்கள். ஆனால் மு.க.ஸ்டாலின் அந்த கல்விக் கொள்கையை கொண்டு வந்தால் பாஜகவுக்கு தான் அடிபணிந்ததாகிவிடும். அப்படி செய்தால் கிறிஸ்துவ முஸ்லிம்கள் தன்னை நிராகரித்து விடுவார்கள் என்பதற்காக மும்மொழி கல்விக் கொள்கையை எதிர்த்து வருகிறார். ஆனால் இவர்கள் கொண்டு வந்துள்ள இருமொழி கல்விக் கொள்கையில் மாணவர்களின் அறிவாற்றலை வளர்க்கக்கூடிய எந்த ஒரு பாடத்திட்டமும் இல்லை. மறைந்து போன திராவிட கட்சி தலைவர்களின் வரலாறை தான் பக்கம் பக்கமாக சொல்லி இருக்கிறார்கள். இது மாணவர்களின் எதிர்காலத்தை சிதைக்கும் செயலாகும். அதோடு தமிழுக்காக உயிரையே கொடுப்பது போல் பேசும் தமிழ்நாட்டில் தமிழ் கட்டாய பாடம் என்று கூட கொண்டு வரவில்லை. அந்த அளவுக்கு தமிழுக்கு திமுக அரசு துரோகம் செய்து வருகிறது. தமிழை வளர்க்கிறேன், ஹிந்தியை எதிர்க்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு அரசு பள்ளி மாணவர்களின் எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்கி வருகிறார். அந்த அளவுக்கு மாநில கல்வியின் தரம் சீர்குலைந்து போயிருக்கிறது. தாய்மொழி கல்வியை ஊக்குவிக்காத இவரெல்லாம் தமிழ் மொழியை பற்றி பேசவே அருகதையற்றவர். இந்த புகார்களுக்கு கொண்டு வந்துள்ள இருமொழி கல்விக் கொள்கையானது குப்பை தொட்டியில் போட வேண்டிய விஷயம். தன்னுடைய அரசியல் வாழ்க்கை சிறப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காக தமிழ்நாட்டில் உள்ள அடித்தட்டு மக்களின் வாழ்வாதாரத்தை இவர் சீரழித்துக் கொண்டிருக்கிறார். இவர்கள் கொண்டு வந்திருப்பது மாநில கல்விக் கொள்கையின் தரத்தை உயர்த்துவதற்காக அல்ல, திராவிட மாடலின் செயல்பாட்டை தூக்கி பிடிக்க வேண்டும் என்பதற்காகத்தான். அப்படிப்பட்ட பாடத்திட்டங்கள் தான் மாநில கல்விக் கொள்கையில் இடம்பெற்றுள்ளது என்று மு.க.ஸ்டாலினை அண்ணாமலை கடுமையாக சாடியுள்ளார். அடுத்த செய்தி. அறிவாலயத்தில் விநாயகர் சிலை. மு.க.ஸ்டாலினுக்கு ஹிந்து முன்னணி வைத்த செக். தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஹிந்து மதம், ஹிந்து கடவுள் என்றாலே இழிவுபடுத்துவார், அசிங்கப்படுத்துவார். அதே சமயம் கிறிஸ்துவ முஸ்லிம் மதம் என்றால் அவர்களை கொண்டாடி மகிழ்வார். கிறிஸ்துமஸ் விழாக்களில் கலந்து கொண்டு ஃபாதரியார்களுக்கு கேக் ஊட்டி மகிழ்வார். அவரது மகன் உதயநிதி ஸ்டாலினோ, என் மனைவி கிறிஸ்டியன், அதனால் நானும் பெருமைக்குரிய கிறிஸ்தவன் என்று பெருமையோடு பேசுவார். அதே போல மு.க.ஸ்டாலின் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு நோன்பு கஞ்சி குடிப்பார். இதையெல்லாம் அவருக்கு மிகவும் பிடித்தமான விஷயங்கள். ஆனால் இந்து கோவிலில் நடக்கும் ஒரு நிகழ்ச்சி, இந்து மதம் சம்பந்தப்பட்ட ஒரு பண்டிகை என்றால் இதையெல்லாம் எதற்கு நடத்துகிறார்கள்? இந்த பெரியார் பூமியில் இவர்களுக்கு என்ன வேலை? இந்த இந்து மதத்தை அழிக்கும் வரை இந்த திராவிட மாடல் ஓயாது என்பது போன்று எகத்தாளமாக பேசுவார். அப்படிப்பட்ட முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு தற்போது இந்து முன்னணி தலைவர் காடேஸ்வர சுப்பிரமணியம் ஒரு செக் வைத்திருக்கிறார். நேற்று திருப்பூரில் உள்ள அண்ணா நகரில் இந்து முன்னணி சார்பில் இந்து எழுச்சி கூட்டம் நடைபெற்றது. அப்போது பேசிய காடேஸ்வர சுப்பிரமணியம், இந்த ஆண்டு விநாயகர் சதுர்த்தியை மிகப்பெரிய அளவில் கொண்டாடப் போகிறோம். குறிப்பாக திருப்பூரில் விநாயகர் சதுர்த்தி பிரம்மாண்டமாக நடைபெற உள்ளது. இந்த நிகழ்ச்சிக்கு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் என்கிற முறையில் மு.க.ஸ்டாலினுக்கு அழைப்பு விடுக்கப் போகிறோம். மதுரையில் முருக பக்தர்கள் மாநாடு நடத்தும் போது மு.க.ஸ்டாலினுக்கு அழைப்பு கொடுக்க அப்பாயின்மெண்ட் கேட்டோம். ஆனால் அவர் பிஸியாக இருப்பதாக தட்டி கழித்து விட்டார்கள். அதனால் இந்த முறை விநாயகர் சதுர்த்தியின் போது கண்டிப்பாக அப்பாயின்மெண்ட் கேட்டு அவரை சந்திக்காமல் விடமாட்டோம். அப்போது அவருக்கு சிறிய அளவிலான ஒரு விநாயகர் சிலையை பரிசாக கொடுப்போம். மேலும் கிறிஸ்தவ ஃபாதரியர்களுக்கு சந்திக்க உடனே அப்பாயின்மெண்ட் கொடுக்கிறார். இஸ்லாமிய இமாம்கள் சந்திக்க உடனே அப்பாயின்மெண்ட் கொடுக்கும் மு.க.ஸ்டாலின் இந்து மதத்தை சார்ந்தவர்களுக்கும் அப்பாயின்மெண்ட் கொடுத்தாக வேண்டும். அது மட்டுமின்றி விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு அண்ணா அறிவாலயத்தில் சிறிய அளவில் ஒரு விநாயகர் சிலை வைத்து வழிபட வேண்டும். அதற்கு பூஜை நடத்த வேண்டும். இதை மு.க.ஸ்டாலின் செய்தாக வேண்டும். கிறிஸ்துமஸ் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளும் இவர் இந்து மத பண்டிகையை மட்டும் புறக்கணித்தால் அதற்கான காரணத்தை எங்களுக்கு சொல்லியாக வேண்டும். கடவுள் மறுப்பு கொள்கையை கடைபிடித்தால் எந்த கடவுளையும் ஏற்கக்கூடாது. ஆனால் இவரோ கிறிஸ்துவ முஸ்லிம் கடவுள்களை ஏற்கிறார், இந்து கடவுளை மட்டும் புறக்கணிக்கிறார். இதற்கான காரணத்தை அவர் சொல்லியாக வேண்டும். அப்படி என்றால் அந்த கடவுள்களை இவர் நேரில் பார்த்தாரா? இந்த அளவுக்கு அந்த மதங்களின் மீது மட்டும் இவருக்கு நம்பிக்கை வந்தது எப்படி என்பதை இந்த நாட்டு மக்களுக்கு சொல்ல வேண்டும் என்று கூறியுள்ள இந்து முன்னணி தலைவர் காடேஸ்வர சுப்பிரமணியம், இந்த விநாயகர் சதுர்த்தி விழாவில் மு.க.ஸ்டாலின் மட்டும் கலந்து கொள்ளவில்லை என்றால் சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு தமிழ்நாடு முழுக்க சென்று இந்து மக்கள் மத்தியில் விழிப்புணர்வை ஏற்படுத்தி திமுகவுக்கு யாரும் ஓட்டு போடாதீர்கள் என்று நாங்கள் தீவிரமான பிரச்சாரத்தில் ஈடுபடுவோம்.
அதனால் மு.க. ஸ்டாலின் உண்மையிலேயே அனைத்து தமிழ்நாட்டு மக்களுக்குமான முதலமைச்சராக இருந்தால் இந்து மக்களின் பண்டிகையை புறக்கணிக்க கூடாது. அப்படி அவர் புறக்கணித்தால் ஒட்டுமொத்த இந்துக்களையும் திமுகவை புறக்கணிக்க வைப்போம். அதோடு ரம்ஜான் போன்ற இஸ்லாமிய பண்டிகைகளின் போது ஒட்டுமொத்த இஸ்லாமியர்கள் வீடுகளுக்கும் தமிழக அரசு சார்பில் மு.க. ஸ்டாலின் அரிசி மூட்டைகளை வழங்கி வருகிறார். இது மற்ற மக்களுக்கு தெரியாது என்று இவர் நினைத்துக் கொள்கிறார். ஆனால் இவர் ஒவ்வொரு இஸ்லாமிய பள்ளிவாசல்கள் மூலம் அவர்களின் வீடுகளுக்கு அரிசி மூட்டையில் கொண்டு இறங்குவதை நாங்கள் அறிவோம். எப்படி இஸ்லாமியர்களுக்கு இவர் முக்கியத்துவம் கொடுக்கிறாரோ அதே போன்று தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை பாதிரியர்களுக்கும் திமுக அரசு சார்பில் ஏகப்பட்ட சலுகைகள் செய்கிறார்கள். ஆனால் இந்துக்களை மட்டும் மாற்றான் தாய் மனப்பான்மையுடன் பார்க்கிறார். அதனால் திருப்பூரில் நடக்கும் பிரம்மாண்ட விநாயகர் சதுர்த்தி விழாவில் அவரை அழைப்பதற்கு இந்த முறை அப்பாயின்மெண்ட் தரவில்லை என்றால் திமுகவுக்கு எதிராக இந்து முன்னணி கடுமையான போராட்டம் நடத்தும். திமுக ஒரு இந்து விரோதி என்பதை நாங்கள் கடையோடி மக்கள் வரை கொண்டு சேர்ப்போம் என்றும் காடேஸ்வர சுப்பிரமணியம் மு.க. ஸ்டாலினுக்கு ஒரு எச்சரிக்கை செய்தி வெளியிட்டுள்ளார். அடுத்த செய்தி, மருமகளை விமர்சனம் செய்துவிட்டு மகளை மேடை ஏற்றி கடும் விமர்சனங்களை சந்தித்த டாக்டர் ராமதாஸ். தற்போது பாட்டாளி மக்கள் கட்சியின் டாக்டர் ராமதாஸுக்கும் அவரது மகன் அன்புமணிக்கும் இடையே கடுமையான மோதல் நடந்து கொண்டிருக்கிறது. நேற்று முன்தினம் அன்புமணி சார்பில் பாமகவின் பொதுக்குழு கூட்டம் நடைபெற்ற நிலையில் நேற்று பூம்புகாரில் ராமதாஸ் சார்பில் பாட்டாளி மக்கள் கட்சியின் மகளிர் மாநாடு நடைபெற்றுள்ளது. இப்படி அப்பாவும் மகனும் ஒரு சாதி கட்சியை கையில் வைத்துக்கொண்டு நீயா நானா என்று போட்டி போட்டு வருகிறார்கள். குறிப்பாக டாக்டர் ராமதாஸை பொறுத்தவரை பாட்டாளி மக்கள் கட்சியை தனது மகன் அன்புமணியிடமிருந்து பறித்து தனது மகள் ஸ்ரீகாந்தியிடம் கொடுத்துவிட வேண்டும் என்று திட்டமிட்டு வருகிறார். இதனால் தான் எக்காரணம் கொண்டும் கட்சியை விடமாட்டேன் என்று அன்புமணி அவருக்கு எதிராக கொடிபிடித்து வருகிறார். குறிப்பாக ஆரம்பத்தில் அன்புமணி மட்டுமின்றி அவரது மனைவி சௌமியாவுக்கு எதிராகவும் கருத்து கூறினார் ராமதாஸ். அதாவது நமது குடும்பத்து பெண்களுக்கு அரசியல் வேண்டாம் என்று நான் சொன்னேன், என் சொல்லை மீறி அரசியலுக்கு வந்துவிட்டார் சௌமியா என்று கடுமையாக விமர்சித்தார் ராமதாஸ். ஆனால் அப்படிப்பட்டவர் இப்போது தனது மகள் ஸ்ரீகாந்தியை அரசியலுக்கு கொண்டு வந்திருப்பது கடுமையான விமர்சனங்களை ஏற்படுத்தி இருக்கிறது. மகளுக்கு ஒரு நீதி, மருமகளுக்கு ஒரு நீதியா என்று ராமதாஸின் இந்த நிலைப்பாட்டை விமர்சிக்கிறார்கள். நேற்று அவர் நடத்திய மகளிர் மாநாட்டில் ராமதாஸின் மகள் ஸ்ரீகாந்தி தான் மேடையில் ஏறி தீர்மானங்களை நிறைவேற்றினார். அவரது இந்த செயல்பாடு அன்புமணியின் ஆதரவாளர்களுக்கு கடும் கொந்தளிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. மருமகள் அரசியலுக்கு வருவதை மட்டும் விமர்சித்தவர் தனது மகளை மட்டும் அரசியலுக்கு கொண்டு வரலாமா? ஒரே குடும்பத்தில் 2 பெண்களுக்கும் வெவ்வேறு நீதியா என்று ராமதாஸை அன்புமணி ஆதரவாளர்கள் கடுப்பேற்றும் வகையில் வறுத்தெடுத்து வருகிறார்கள். அது மட்டுமின்றி அன்புமணி நடத்திய பொதுக்குழு கூட்டத்தில் டாக்டர் ராமதாஸின் பேனர் வைத்திருந்தார்கள். மேடையில் அவருக்கு தனி நாற்காலி போட்டிருந்தார்கள். ஆனால் டாக்டர் ராமதாஸ் நடத்திய மகளிர் விழாவில் அன்புமணி பெயரையோ புகைப்படங்களையோ சுத்தமாக தவிர்த்து விட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. பாஜகவுக்கு தேவையில்லாமல் குடைச்சல் கொடுக்கும் காங்கிரஸ் கட்சி. தற்போது காங்கிரஸ் கட்சியின் ராகுல் காந்தி போலி வாக்காளர் பட்டியல் சம்பந்தமாக சர்ச்சைகளை ஏற்படுத்தியுள்ள நிலையில் அவருக்கு இந்திய தேர்தல் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறது. இந்த நேரத்தில் துணை ஜனாதிபதி ஜெகதீப் தங்கர் ராஜினாமா செய்ததை அடுத்து புதிய நபரை தேர்வு செய்யும் முயற்சியில் பாஜக ஈடுபட்டுள்ளது. அதேபோல் காங்கிரஸ் கட்சியும் தங்களது கூட்டணி கட்சிகளை ஒன்றிணைத்து ஒரு போட்டி வேட்பாளரை களமிறக்க திட்டமிட்டு வருகிறார்களாம். ஆனால் லோக்சபா, ராஜ்யசபா இரண்டையும் சேர்த்து தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு 422 எம்பிக்கள் இருக்கிறார்கள். அதே சமயம் காங்கிரஸ், திமுக, திரிணாமுல் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்கட்சிகளின் கூட்டணிக்கு 313 எம்பிக்கள் மட்டுமே உள்ளார்கள். அதனால் கண்டிப்பாக தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் நிறுத்தப்படும் துணை ஜனாதிபதி வேட்பாளர் தான் வெற்றி பெறுவார் என்பது உறுதியாகியிருக்கிறது. என்றாலும் கூட மக்களவையில் ஏதாவது ஒரு வகையில் சலசலப்பு கலவரத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று திட்டமிட்டு இப்படி காங்கிரஸ் கட்சி போட்டி வேட்பாளரை களமிறக்குவதாக டெல்லி வட்டார தகவல் தெரிவிக்கிறது.